இந்த கிறிஸ்மஸ்க்கு ஓவன் இல்லாம ஒரு மினி ஹனி கேக் எப்படி பண்றேன்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1/2 கப் தயிர், அது கூடயே நான் பவுடர் பண்ண சுகரும், 1/4 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்ஸ் மிக்ஸ் ஆன உடனே 1/2 கப் ரிஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்க தயிர் ஆட் பண்ணும்போது இதுவும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதுல 1 கப் மைதாவும், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பேட்டர் திக்கா இருந்தா ஒரு 1/4 கப் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கேக் பேட்டர் ரொம்ப வாட்டராவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி திக் கன்சிஸ்டன்சிலயும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் தோசை பேன் மேல குழி பணியாரம் வெசல் வச்சு ஆயில் ஆர் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணி வச்சிருக்க பேட்டரை எல்லாத்துலயும் ஊத்திடலாம். இப்போ இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம மேல ஸ்ப்ரெட் பண்ண ரெடி பண்ணிடுவோம். இன்னைக்கு நான் கிசான் ஃப்ரூட் ஜாம் தான் எடுத்துக்கிறேன். இது நல்லா பீட் பண்ணாலே சாஸ் கன்சிஸ்டன்சில வந்துடும். அவ்வளோதான், 20 மினிட்ஸ் ஆச்சு. நல்ல ஸ்பாஞ்சியான கேக் ரெடி. இது இப்போ ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் சுகர் சிரப் ஆட் பண்ண 1/2 கப் சுகரும் 1/2 கப் வாட்டரும் ஆட் பண்ணி சுகர் மெல்ட் பண்ணாலே போதும். இப்போ இதுலயே நான் 1/2 கப் ஹனி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்க கேக் ஒரு டூத் பிக் ஹோல்டரால நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஈவனா ஜாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுலயே டெசிகேட்டட் கோகனட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்ல ஸ்பாஞ்சியான மினி ஹனி கேக் ரெடி. இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க.